அவ கூட நீ சந்தோஷமா இல்லைன்னு அர்த்தம். பேசாம என் கூட நிரந்தரமா வாழ்ந்துறேங்கிறாப்புல அந்த அம்மா கூப்பிடுது. இல்ல என் முன்னாட்டிய மொத்தமா விட்டுட்டு உன் கூட எல்லாம் வர முடியாது, அவளை உசுறு குசுரா லவ் பண்றேன், அவதான் எனக்கு முக்கியம். இப்படி எல்லாம் பேசினதும் அந்த எக்ஸுக்கு கடுப்பாயிடுது. கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்க முடியாது, கொடுத்த புகார் அப்படியே தான் இருக்கும், என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க போன்ட்டு கோவமா எக்ஸ் கிளம்பிடுறா. அடுத்த நாள் பார்த்தா இந்த அம்மா வீட்டுல இருக்கிறாங்க, ஒரு மாதிரியா இருக்கு, தலைவலிக்குது, கொமட்டிக்கிட்டு வருவிந்துறாப்புல. அவர் அப்போ வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்புறாப்புல கிளம்பிடுறாரு. என்ன ஜாகிங் தான் போக போறா. இவங்களுக்கு பார்த்தா திடீர்னு கொமட்டிக்கிட்டு வந்தது வாமிட்டே வந்துருதுங்க. ஒருவேளை மறுபடியும் இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறானே. தான் பிரெக்னெண்டா இருக்கிறாங்களா இல்லையானு பாக்குறதுக்கு இந்த டெஸ்ட் கருவி எல்லாம் இருக்கு. அதெல்லாம் அவங்களோட உச்சா ஒரு சுட்டை எடுத்து வச்சா போதும், பிரெக்னெண்டா இருக்காங்களா இல்லையாங்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதோட டெஸ்ட் ரிசல்ட்டை பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்க மறுபடியும் பிரெக்னெண்டாக இருக்கிறாங்க. ஆனா அந்த ரிசல்ட் காட்டுற கருவி கீழே வந்துடும். அதை எடுக்கிறதுக்காக கீழே குஞ்சு பார்த்தா இந்த வீட்டோட பிளான கட்டல் கடையில கீழே நடக்கிறத கவனிக்கிறாங்க. இவங்களுக்குமே இங்க படிக்கட்டுக்கு கீழே ரகசியமா ஏதோ ஒரு வழி போகுதுங்கிறது அவங்களும் பிளான பார்த்து கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா அவங்க மேட்ச்ல கிங், கணக்கெல்லாம் அத்துப்படி. உடனே அவங்களும் அதே ரூட் வழியா உள்ள போறாங்க. அங்கெல்லாம் சுத்தியில வச்சு உடைச்சு ஒரு கேப்பை உருவாக்கி யாரோ போயிருக்கிறது நல்லாவே தெரியுது. யார் அதெல்லாம் பண்ணிருப்பா? தான் புருஷன் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க.